இந்த மகிழ்ச்சியை கெடுக்கிறதுக்கு மோடியும் மோடியோட டாடியும் எடப்பாடியும் சேர்ந்து வராங்க. இந்த மகிழ்ச்சியை கெடுக்கிறதுக்கு யார் வரா? சத்தமா யார் வரா? அவ்வளவுதான். நான் 5 கேள்வி தான் கேட்கிறேன். 5 கேள்வி கேட்டு நான் போய் உட்கார்ந்துறேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை வருதா? சத்தமா கை நீட்டு சொல்லுங்க. சத்தமா வருதா? 1000 ரூபாயை கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுக்கு உரிமை தொகையா கொடுக்கிறாரா? இந்த 1000 ரூபாய ஒரு கும்பல் பிச்சை காசுன்னு சொன்னிச்சு. என்னன்னு எங்க பாட்டிக்கு பாரு அவ்வளவு கோவம் வருது. யார் சொன்னது தெரியுமா? முந்தா நேத்திக்கு பார்லிமெண்ட்ல பாஜகவினுடைய ஒரு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இது 1000 ரூபாய் பிச்சை காசுன்னு சொன்னிச்சு. இந்த 1000 ரூபாய் பிச்சை காசை நீ நிறுத்துன்னு சொன்னது பாஜக. இப்ப பாஜகவோட எடப்பாடி சொல்றாரு, நாங்க போன தேர்தல்ல 1500 ரூபாய் தரோம் அப்படின்னாப்ல, இப்ப நான் 2000 ரூபாய் தரேன் அப்படிங்கிறாரு. நீங்க ஐயா ஸ்டாலினை நம்புறீங்களா இல்ல இந்த பிம்பிளிக்கா பிளாப்பிய நம்புறீங்களா? யார நம்புறீங்க? யார நம்புறீங்க? சத்தமா. அவ்வளவுதான். 2வது கேள்வி, நம்ம பஸ்ல ஏறி போறோமா? போறீங்களா? டிக்கெட் கொடுக்கறோமா? காசு கேக்குறோமா? இல்ல. இந்த விடியல் பயணம் என்பது உழைக்கும் மக்களினுடைய மிகப்பெரிய வெற்றி. பெண்கள் ஏறுறோம். வீட்டு வேலைக்கு போற பெண்களுக்கு சம்பளம் 4000 5000. 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பேருந்துல போறப்ப 1000 ரூபாய் அந்த சம்பள காசுல போகுது. முதலாளி அம்மாட்ட போய், அம்மா நான் பஸ்ல வரேன், எனக்கு ஒரு 500 ரூபாய் சம்பளம் ஏத்தி கொடு, வீட்டை பெருக்கிறேன், துணி துவைக்கிறேன், எச்சு பாத்திரம் கழுவுறேன், 500 ரூபாய் சம்பளம் ஏத்தி கொடுன்னா முதலாளி அம்மா என்ன சொல்லுவாங்க? நீ தேய்ச்சி கிழிச்சது போதும், வேலைக்கு. சத்தமா. வெறும் 500 ரூபாய்க்கு, வெறும் 500 ரூபாய்க்கு. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நீ வீட்டு வேலை செய்யறியோ அல்லது மார்க்கெட்டுக்கு போறியோ அல்லது சந்தைக்கடையில வேலை பார்க்கறியோ அல்லது என்ன வேலை பார்த்தாலும் உங்கள் உழைப்பு இந்த அரசாங்கத்துக்கு வேணாம். உன் சம்பளத்தை நீ எடுத்துட்டு போ. நீ வேலைக்கு போறப்ப உன் அண்ணனா உன் அப்பாவா நான் இந்த பேருந்தை கொடுக்கிறேன், ஏறி இலவசமா பயணம் செய்யன்னு சொன்னது கலைஞர் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இலவசங்கிறது ரேவடி கல்ச்சர், அதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்றது பாஜக. இப்ப அவரு பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் குத்தாரு, நான் இப்ப ஆம்பளைங்களுக்கு சேர்த்து கொடுக்கிறேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்த விடியல் பயணம் வேணுமா இல்ல ஏமாத்திர இந்த திருட்டு கும்பல் வேணுமா? யார் வேணும் உங்களுக்கு? சத்தமா. கலைஞர் புள்ள வேணும். சத்தம் வருது பாருங்க. கலைஞர் புள்ளடா. 3வது, நம்ம புள்ள கல்லூரிக்கு போறா, புதுமை பெண் திட்டம்னு படிக்கிற பிள்ளைகளுடைய வங்கி கணக்குல 1000 ரூபாய், 3 வருஷம் முடிக்கிறப்ப 36,000 ரூபாய் நம்ம பிள்ளையோட வங்கி கணக்குல. அதை நிறுத்தணும்னு சொன்னாங்க. இது எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நம்ம பிள்ளை படிக்க போறதுக்கு வர வேண்டிய பணத்தை நிப்பாட்டினது பாஜக அரசாங்கம். அதோட இப்ப என்ன பண்ணிருக்காரு, நம்ம 11 தோல்வி பழனிசாமி நாற்காலிக்கு அடியிலேயே போய் ஊர்ந்து போனவரு இன்னைக்கு அவங்களோட கூட்டணி வச்சிருக்கார். அப்ப அவங்க என்ன சொல்லணும்? இந்த மாநிலத்துக்கு தேவையான கல்வி நிதியை நீ கொடுன்னு சொல்லணுமா இல்லையா? ஆனால் இந்தி படிச்சாதான் உனக்கு நிதின்னு சொன்னப்ப கலைஞர் பிள்ளை சொன்னார், தமிழ்நாட்டின் தலைவர் சொன்னார், நீ 2000 கோடி கொடுத்து என் புள்ள இந்தி படிக்கணும்னா நீ 5000 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் என் பிள்ளைகள் இந்தி படிக்க மாட்டான், அவன் இங்கிலீஷ் தான் படிப்பான். நம்ம வீட்டு புள்ள ஹாய் மம்மி அப்படின்னா தான் சந்தோஷம். இந்த பேர் குட்டி பாப்பா பாக்குறா. வாட்ஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? ரியா. ரியா. ஃபுல்லா சொல்லுங்க. மை நேம் இஸ் ரியா. which class are you studying? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
வெரி குட். விச் ஸ்கூல்? ஷாலன். எங்க வீட்டு பிள்ளை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்குது. இவ்வளவு பேர் இருக்கும், மைக்கு கூத்தாவே உதறும். குழந்தை என் பேர் வந்து இது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு இங்கிலீஷ்ல பேசுது. உனக்கு ஹிந்தி தெரியுமாம்மா? நம்ம ஊர்ல பானிபூரி விற்கிறவங்க யாரு? ஹிந்தி. அவ்வளவுதாங்க. சரி, நீ ஸ்கூலுக்கு போறல்ல, காலையில பிரேக்ஃபாஸ்ட் உனக்கு யார் கொடுக்குறா? மம்மி. மம்மி என்ன கொடுக்குறாங்க? டிஃபன். அந்த தம்பிட மைக் கூட. தம்பி, உன் பேர் என்னடா? ரோசித். எந்த ஸ்கூல்ல படிக்கிற? ஷாலன். உங்க ஸ்கூலுக்குலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இல்லையா? அது பிரைவேட் ஸ்கூல். அடுத்த அரசாங்கம் வர்றப்ப தனியார் பள்ளிக்கு முதலமைச்சர் கொடுப்பார். அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளை காலை உணவு திட்டம். வேலைக்கு போகிறவங்க, சாதாரண குடும்பத்துல இருக்கிறவங்க, பிள்ளைக்கு வேலைக்கு போறவங்க எப்படி பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்போம்? ஆனா உங்க பிள்ளை ஸ்கூலுக்கு போறப்ப உங்க பிள்ளைக்கும் தாயுமானவனா முதலமைச்சர் காலை உணவு திட்டம் கொடுக்கிறார். பிள்ளை படிக்கிறான், அந்த திட்டத்தை நிறுத்துங்கிறான். அந்த திட்டத்தை நிறுத்து. ஆம்பளை பிள்ளைகளுக்கு நிதி கொடுக்காத. நான் முதல்வன் திட்டத்துக்கு கிடையாது, எந்த திட்டத்துக்கு பணம் கிடையாது. தமிழ்நாடு பேரு பட்ஜெட் போட்டிருக்காங்க பாஜக மத்திய அரசு, தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல. பீகார் தேர்தலுக்கு முன்னாடி 10,000 கோடி ஒதுக்கினேன், ஆந்திராவுக்கு 10,000 கோடி ஒதுக்கினேன். ஆனா தமிழ்நாடு தேர்தல் வருது, நாம நிதி கேட்கிறோம். நம் பிள்ளைகளுடைய கல்வி உரிமை, நம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, அடிப்படை கட்டமைப்பு, ஜிஎஸ்டி இழப்பீடு, மெட்ரோ ட்ரெயினுக்கு நிதி எதுவும் இல்லைன்ட்டான். அந்த கட்சியோடு நம்மால கூட்டணிக்கு போறார். கூட்டணிக்கு போறது மட்டுமல்ல, நாங்க 220 தொகுதி ஜெயிப்போம் அப்படின்னார். நான் லைவ்ல கேட்டேன், 220 தொகுதி இல்ல, அவர் 320 தொகுதி அண்டார்டிகாவில தான் ஜெயிப்பாரு. தமிழ்நாடு நம்முடைய கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோடு இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி முடிச்சார். நான் இப்ப சொன்னேன்ல ஒரு 5 திட்டம். நான் இன்னும் பேசினா மணிக்கணக்கில் பேசுவேன், நீங்களும் கை தட்டுவீங்க. இப்ப அது முக்கியம் இல்லை. நான் 5 திட்டம் சொன்னேன். 1 உரிமை தொகை, 2வது விடியல் பேருந்து பயணம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், நம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி. இது 5ம் அடிப்படை எளிய மக்களுக்கு தேவை. இந்த 5 திட்டத்தை நிதி நெருக்கடியை சொல்லி நிறுத்துன்னு சொல்றது பாஜக. அந்த கட்சியோட அதிமுக கூட்டணி வச்சிருக்கான். நீங்க எந்த கட்சிக்கு வாக்களிப்பீங்க? சத்தமா சொல்லுங்க. எங்க கைய காட்டி சொல்லுங்க பாப்போம். நல்ல கை தூக்கி சொல்லுங்க. உங்கள் சின்னம், உங்கள் சின்னம். நம்ம தலைவர் தான் வராரு, தலைவர் தான் வராரு, தலைவர் தான் வரப்போறாரு. அம்பத்தூர் உதயசூரியன் தான் 200 தொகுதியில இதுவும் 1. மீண்டும் திராவிட மாடல் 2.0வில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்குவோம். மீண்டும் வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.